எழுதினது. ஒரு நிலையில்லாத சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவே எழுதினது என்று சொல்லும் போது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையில எழுதினது. அதை மாற்ற முடியாது. கவர்மெண்ட் ஜாபுங்க, சிலுவையில் அறையப்பட்டவங்க குறிப்பிட்ட நேரம் தாண்டி முட்டை உடைக்கணும், முட்டுக்கு கீழே உடைக்கணும். இவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று எழுதியாச்சு. ஆமே, சிலுவையில் அரைஞ்சு டைம் தாண்டியாச்சு. இப்போ மறிச்சிருப்பாங்க, சிலர் மயங்கி இருப்பாங்க, சிலர் மயங்கினா கூட மறித்த நிலையில் இருப்பாங்க. எதுக்கு ரிஸ்க்? நம்ம வேலை என்ன? முட்டுக்கு கீழே உடைக்கணும், உடைச்சிருவோம். 2 பேருக்கு முட்டுக்கு கீழே உடைச்சாச்சு. அந்த 2 பேரையும் குத்தி பார்க்க வேண்டியதானே, இவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு. இல்லையே. இந்த இடத்துல வந்ததும் பிளான் மாறுது. ஆமே ஆமே. எல்லா ஆயுதங்கள் சத்துரு கையில் இருந்தாலும் மேப் போட்டு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் முட்டுக்கு கீழே அடிக்கலைன்னு வைங்களேன், இவருக்கு வேலை போயிடும். இவருடைய ஜாப் அது, இவருடைய டியூட்டி அது. டியூட்டி செய்யலைன்னா வேலை போயிடும். 2 பேரும் முட்டு உடைச்சிட்டல, இவருக்கு ஏன் உடைக்கல? எதுக்கு ரிஸ்க்? உடைச்சிருக்க வேண்டியது தானே. எத்தனை தடவை யோசிச்சிருப்பார், உடைச்சிடலாமா. God is in control. God is in control. ஆமென். என் காலங்கள் கர்த்தருடைய எழுதுனதுல வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த எழுத்துல ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை. எழுதுனது. எத்தனை பேர் நம்புறீங்க? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஒன்றுல உறுதியா இருங்க. என்ன சொல்லணுமா சமூகத்துல சொல்லிருங்க. ஆமே. துரத்தப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க. ஈசாக்க துரத்தினவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து நாங்க சமாதானத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்தீங்க? நம்ம கேட்போம், ஏன் வந்தீங்க? சொல்லுவாங்க, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவமானம் அடைவதில்லை அப்பா நான். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நாளும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட குமாரன் நம்மையும் ஜனிப்பித்தார், நம்மையும் அபிஷேகித்தார், நம்மையும் ராஜாக்களாய் எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு செய்யாம இருப்பேனா? பார் அப்படிங்கிறார் மோசே கிட்ட. நான் இருக்கிறேன், உன்னை என்ன ஆக்கணும் மோசே. ஆமே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளப்படுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேன்மை. அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து ரசிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். அவமானம் அடைவதில்லை. ஆமென். அவமானம் ஜீசஸ் க்ளோரி அப்பா. அப்பா உடைந்த நொந்த உள்ளத்தோடு அவன் உடைந்த நொந்த கூடவே க்ளோரி. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் ஆமென், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர்.
கையை தட்டி அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. சத்தமாப்பா. ஆமே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். அப்பா, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் சகோதரா. ஆமென். அவர் கோபத்தில் எழுந்தருளுவார். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எல்லாரும் சேர்ந்து அவர் அப்பான்னு சொல்லுவோமா? பிதாவான என் தேவானே, தகப்பனே. Glory Jesus. பிதாவான Glory சகர மாமா தனமா வளரே மாட்சிமையோ Glory உமக்குத்தானே. ஆமென். மாட்சிமையோ உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ ஏரே மாமா கலரோ சந்தன மாமரா. எங்கள் தகப்பனே. ஆமென். இப்ப சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அவமானம். காரணத்தை சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவமானம். ஆமென் அப்பா. ஆமென் அப்பா. ஒரு நாளோ அப்பா, ஒரு நாளோ. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நம்மை ஜெனிப்பித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை ஏற்படுத்தினவர். அவருக்கே சதா காலமும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறார். எஸ் லார்ட். ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பதிலாக நீர் மகிமைப்படுத்தவே, மேன்மைப்படுத்தவே உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காய் நிற்கிறவர். நன்றி அப்பா. இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய நம்பிக்கையும் தைரியத்தை நிச்சயத்தை கொடுப்பதா. இந்த வசனங்களை ஒருவர் உள்ளத்திலிருந்து சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடி கிருபையாய் காத்தரணும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தரணும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.